இந்திராதி தேவர்களுக்கும் மிக அரிதான ஒன்றுதான் இந்த மானிடப் பிறவி. இறைவனை அடைய வேண்டுமென்றால் அவர்களும் மனிதனாக பிறந்துதான் ஆக வேண்டும். அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவை பிராட்டியார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான் என்று கண்ணீர் விட்டு கசிந்து உருகுகிறார் மாணிக்கவாசகப் பெருமான். இப்படி 84 லட்சம் பிறவிகளை எடுத்த பிறகுதான் இந்த மனித பிறவியானது நமக்கு வாய்த்திருக்கிறது. மிருகங்களின் கடைசி சரீரமான பசுவாக பிறந்த பின்புதான் ஒருவன் மனித சரீரத்தையே எட்ட முடியும். மனித பிறவியிலும் 4 லட்சம் வகைகள் இருப்பதாக பத்மபுராணம் சொல்கிறது. 4 லட்சம் மனித பிறவியிலும் ஆன்மீக வாசனையே இல்லாத அயல் தேசங்களில் பிறந்து அல்லல் பட்டு கடைசியாகத்தான் இந்த கர்மபூமியான பாரத தேசத்தில் வந்து நாம் பிறந்திருப்பது நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த பெரும் பாக்கியம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய சிந்திக்கும் திறன் மிருகங்களுக்கு கிடையாது. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள பொதுவான அம்சங்கள் உண்பது, உறங்குவது, இனப்பெருக்கம் செய்வது, தற்காத்து கொள்வது என இந்த 4 விஷயங்கள் மட்டும்தான். உலகில் பெரும்பாலான மனிதர்கள் இந்த 4 விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஓயாமல் ஓடிச்சென்று கரையை தொட்டுவிட்டு திரும்பும் இந்த அலைகளைப் போல தூங்கி எழுந்து வேலைக்கு ஓடுவது, மாடாக உழைப்பது, அறக்கப்பறக்க சாப்பிடுவது, அரட்டையடிப்பது, சீரியல் பார்ப்பது, மீண்டும் சாப்பிடுவது, சல்லாபிப்பது, உறங்குவது என்று இப்படித்தான் பல பேருடைய வாழ்க்கையானது வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது. மனிதனாக பிறந்தவன் தனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் தினமும் உண்பதிலும் உறங்குவதிலும் இன்பம் துய்ப்பதிலுமாக காலத்தை வீணே கழித்து கொண்டிருந்தான் என்றால் மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் என்னதான் வேறுபாடு இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறது மகாபாரதம். பதிலிருக்கிறதா நம்மிடம்? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பதற்கேற்ப எந்த குறையும் இல்லாமல் நல்ல அங்க அவயங்களோடு வந்து பிறந்திருக்கின்றோமே இந்த உலகத்தில். பரம கருணையுடன் நம்மை நல்லவிதமாக படைத்த அந்த பரம்பொருளுக்கு மனமாற நன்றி சொல்லலாம் இல்லையா? தகப்பன் பேர் தெரியாமல், தாயில்லாமல், அனாதையாக குப்பை தொட்டியில் வீசப்படாமல் நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்திருக்கின்றோமே, அதற்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா? மனிதனாக பிறந்துவிட்டு மிருகங்களைப் போல வாழ்ந்துவிட்டு போவது ஒரு வாழ்க்கையா? யோசித்து பாருங்கள். இன்றைய உலகில் நம்மை கவனச்சிதறல்களுக்கு ஆட்படுத்துகின்ற விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாய வலைகளிலிருந்தெல்லாம் நம்மை நாமேதான் விடுவித்து கொள்ள வேண்டும். மனித பிறவியின் உயர்ந்த நோக்கம் பரம்பொருளை அறிவதுதான் என்பதை உணராமல் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஒரு போலியான வாழ்க்கை. என்றைக்கு நம் கவனமானது பரம்பொருளை நோக்கி திரும்புகின்றதோ அன்றைக்குத்தான் நாம் பிறப்பின் நோக்கத்தை அறியும் உண்மையான வாழ்க்கையை வாழத் தொடங்குவதாக அர்த்தம். நம் முன்னோர்கள் செய்த தர்மத்தின் பலனாக, நாம் செய்த புண்ணியத்தின் விளைவாக எத்தனையோ லட்சம் பிறவிகளுக்கு பிறகு நமக்கு கிடைத்திருக்கும் மனித பிறவியான இந்த அரிய வாய்ப்பை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கில் நாம் வாழ்ந்துவிட்டு போய்விடக்கூடாது. நம் பிரச்சனைகளுக்கு நிலையான தீர்வை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் நமக்கு வேண்டியது ஆத்ம தரிசனம். ஆத்ம தரிசனம் கிட்ட வேண்டுமென்றால் ஆன்மீக பாதையில் இடைவிடாமல் நாம் நாள்தோறும் நிமிடந்தோறும் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனித வாழ்க்கையின் நோக்கம்
இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்வு அல்ல என்பது தெள்ளத் தெளிவாக நமக்கு தெரிய வரும். லௌகீகமோ ஆன்மீகமோ வாழ்க்கைக்கு தேடல் என்பது மிகவும் அவசியம். தேடுகின்ற கரங்களுக்குத்தான் எதுவும் கிட்டும். பிறப்பின் ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டுமா? மாணிக்கவாசகப் பெருமானின் திருவாசகத்தை படித்து பாருங்கள், பிறந்ததன் அர்த்தம் விளங்கும். உள்ளிருக்கும் ஆத்மாவை அறிய வேண்டுமா? பகவத்கீதையை படித்து பாருங்கள், மனதுக்குள் இருக்கும் மாயையானது விலகி ஓடும். ஆத்மாவுக்குள் அந்தராத்மாவாக சுடர்விடும் ஜோதியை அறிய பாகவதம் படியுங்கள். தத்துவமசி என்பதன் பொருள் தானாக புரிந்துவிடும். அனித்தியமான வாழ்வில் நித்தியமான வஸ்து பரம்பொருள் ஒன்றுதான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிய வரும். நாம் தேடி கண்டுகொண்ட ஆத்ம தரிசனத்தை நமக்கு பிறகு நம் பிள்ளைகள் தேடி அலையாமல் அப்போதைக்கு இப்போதே அவர்களுக்கு சொல்லி வைப்போம். ஏனென்றால் இன்றைய சூழலில் அவர்கள் நல்ல முறையில் வளர்வது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே நன்றாக அறிவோம். எந்த பிரச்சனையையும் நம் புத்தியை கொண்டு நிச்சயமாக சரி செய்துவிட முடியாது. அது சரி செய்யப்பட வேண்டுமென்று பகவான் சங்கல்பித்திருந்தால் மட்டுமே அது சாத்தியம். நமக்கும் அதுவே நிம்மதி. அதற்கு பரம்பொருளை தேடி கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொள்ள நம் இதயவானத்தை சூழ்ந்திருக்கின்ற கவலை மேகங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல கலைந்து போவதென்பது உறுதி. இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கையானது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். காலங்கள் இன்னும் நமக்காக காத்திருக்கிறது. மிச்ச காலத்தை வாழ்வின் உயரிய நோக்கத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் ஆன்மீக பாதையில் பயணிப்பதற்காக செலவழிப்போம். அந்த நோக்கத்தை உணர்ந்த அடுத்த கணமே நம் இதய குகையில் மண்டி கிடந்த இருளானது விலகும். நம் வாழ்க்கையை நடத்தி செல்லும் பொறுப்பை அந்த புறம்பொருளானது ஏற்றுக்கொள்ளும். இவ்விதம் ஆத்ம தரிசனம் கிடைத்து ஆனந்தமாய் வாழ ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தரிசனம் இது உங்களுக்கான சேனல்.